والصلاة والسلام على رسولنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. تعال فهم. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் தொடர்ச்சியாக தொழுகையில் முக்கியமான இடங்களில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி காட்டிய துஆக்களை பார்த்தோம். அந்த அடிப்படையில் முதலாவது நாள் ருக்குஉல ஓதக்கூடிய துஆக்களை பார்த்தோம். நேற்றைய நாள் சுஜூதில் ஓதக்கூடிய 7 துஆக்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கும் உங்களுக்கு கையில் தாழ் தரப்பட்டிருக்குது. அதில் அத்தஹியாத்து ஓதிட்டு சலாம் கொடுக்க முந்தி ஓத வேண்டிய துஆக்கள், ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த துஆக்கள் 3 உங்களோட கையில் தாழ் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த துஆக்களை நாங்கள் பார்ப்போம். நேற்றைய நாள் நாங்கள் சுஜூதில் பாடத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். அதில் பள்ளி மௌலவி ஷிஹாப்தி மௌலவி ஒரு விஷயத்தை ஞாபகம் முட்டினார், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அதில் தவறுதலாக நான் சொல்கிற நேரத்தில் அந்த சஜத வஜ்ஹி லில்லதி ஹலக்கஹு வஷக்க சம்அஹு வபஸருஹு என்று அது இன்னொரு இடத்துலையும் வருது என்று சொன்ன அது சொல்லிப்பட்டிருக்குது சுஜூத் சஹு என்று சொல்லி. அது சுஜூத் சஹுவில் ஓதுற துஆல, சுஜூத் திலாவால சுஜூத் 2 இருக்குது. ஒன்று மறதிக்காக வேண்டி செய்கிறது, அது சுஜூத் சஹு. அதில் இமாம்கள் சொல்கின்ற பொழுது சுஜூதில் நாங்கள் எந்த துஆ ஓதுறோம் அதைத்தான் நாங்கள் அதில் ஓதணும். சுஜூத் திலாவா ஒன்று இருக்குது. குர்ஆனில் சுஜூத் செய்யக்கூடிய இடங்கள் வருது, எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த இடங்களில் சொன்னால் சுஜூத் செய்யணும். அந்த இடத்துல தான் இந்த துஆ வருது. அந்த துஆவும் ஆதாரபூர்வமான துஆவா இல்லையாண்டு ஹதீஸ்கலை உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை உள்ள ஒரு விஷயம்தான். ஆனாலும் ஒரு தகவலுக்காக வேண்டி நான் சொல்லிக்கொள்கிறேன், அது சுஜூத் சஹுவல்ல, சுஜூத் திலாவால் வரக்கூடிய துஆ ஒரு விஷயம். ஹைர், நாங்கள் நேற்று சொல்லியிருந்தோம், இன்றைக்கு சுஜூதில் வரக்கூடிய துஆக்களை பாடமாக்கி தந்தேன்னு சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் பரிசு தரதாக பரிசும் ரெடியாக இருக்குது. நேற்று சுஜூதில் நாங்கள் பார்த்த துஆக்கள் குறைஞ்சது ஒரு 4 துஆ. ருக்குஉல பாடமாக இருந்தால் 3 துஆ கிட்டத்தட்ட எங்களுக்கு பாடம். குறைஞ்சது 4 துஆக்களை யாருக்காவது சபையில் பாடம் சொல்ல முடியுமா? சுஜூதில் ஓதக்கூடிய 4 துஆக்கள். வாங்க மைக்கு வரா வரா. سبحان ربي الأعلى سبحان قدوس رب الملائكة والروح اللهم إني أغفر لي ذنبي كله اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره الله سبحان اللهم لك سجدت سبحان الجبروت والملكوت والكبرياء والعظمة سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي سبحان قدوس رب الملائكة. மாஷா அல்லாஹ். நான் நினைக்கிறேன் அவர் நேற்றைய பாடத்திலேருந்து தான் துஆ பாடமாக்கிப்பார். அல்லாஹ் அவருக்கு அருள் புரியணும், வெக்கப்படாமல் மார்க்கா விஷயத்தை படித்து கொள்ளணும், நாங்கள் பிள்ளையாவினால் அதை திருத்திக் கொள்ளணும் என்ற ரீதியில் அவர் துஆ ஓதினார். வேறுதார் சரி அல்லாஹும்ம லக்க சஜத்து. அஹ்சனுல் காலிகின். ஹை, அல்லாஹும்ம லக்க சஜத்து ஃபெஸ்டிகோ ini. ஹை, 5 துஆ 6 துஆ 6 துஆ பாடம் தந்தார். மாஷா அல்லாஹ். வேறு தார் சரி வேற பெரும்பாலும் நீங்கள் பாடமாக்கிப்பீங்க, சபை கூச்சமிக்கும் நிறைய பேருக்கு. அமரா வாரா خلقه خالقين. ரெண்டாவது
வாலானியத்தஹு. மூணாவது அது இப்போ ஒரு கூல வர துவா தான் படம் தானே ஹைர். நேற்று நாங்கள் சுஜூதில் அந்த 3 துவா வந்து சுஜூதுக்கெண்டு வந்து துவா பார்த்தோம். அதில் அல்லாஹும்ம கஃபிர்லி தம்பி குல்லஹு கொண்டு வரக்கூடிய துவா, அடுத்து அல்லாஹும்ம லக்க சஜ்ஜத்து கொண்டு வரக்கூடிய துவா, அடுத்து அல்லாஹும்ம அஊது பிரிதாக்க மின் சஹதிக்கு வரக்கூடிய துவா. அந்த 3 வந்து சுஜூதில் ரசூல்லா கேட்டிக்கிறது. அடுத்த 3 துவாக்களும் சுபூஹுன் குத்தூசுன், அடுத்த வந்து வேறனா சுபஹானதில் ஜபரூத் வல் மலக்கூத்தி, சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர், இதெல்லாம் வந்து ருக்குவிலையும் ஓதலாம், சுஜூதிலையும் ஓதலாம். ஹைர். அப்போ 3 பேர் துவா பாடம் தந்திருக்கிற 3 பேருக்கு நான் கிஃப்ட்டை கொடுத்துட்டு இன்றைக்கு படத்துக்கு வருவோம். வாமான். ஹைர். 4 துவா புக் கொடுத்துக்கிறேன். நேற்று நான் சின்ன பொறுமதியை நான் சொல்லி இன்ஷா அல்லாஹ் இது முழுமையாக பாடமாக்கிறதுக்கு எல்லாம் உங்களுக்கு அருள் செய்யணும். அடுத்து வாங்க. ஹைர். ஜஸாக்குல்லாஹ் ஹைரா. இந்த துவாக்களோட முக்கியத்துவம், துவாக்களோட பொறுமதியெல்லாம் நான் உங்களுக்கு நேற்றைய நாளை கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லி முடிஞ்சு துவா பாடமாக்குறது தான் ஏன்னா எங்கள்கிட்ட கையில் இருக்கிறது. துவா பாடமாக்கி நாங்கள் ஓதிக்கணும்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த துவாவை பாடமாக்கி நாங்கள் நேற்று முதலாத்து ஓதிந்தேன்னு சொன்னால் அதில் இருக்கிற சந்தோஷம், அதில் இருக்கிற அந்த சாட்டிஸ்ஃபை இருக்குது. அடே நான் துவா பாடமாக்கி நான் ஓதுறேன்னு எனக்குள்ள ஒரு ஒரு சந்தோஷம் இருக்குது. நாங்கள் பெருமையாக எடுத்துக்கொள்றதில்ல, இன்னொருத்தருக்கு நாங்கள் சொல்லி காட்டுறதில்ல. உனக்கு துவா பாடம் இல்லை எனக்கு துவா பாடம் அப்படின்னு நாங்கள் பெருமையாக பேசக்கூடாது, எங்களுக்குள்ள அகங்காரம் வந்துடக்கூடாது. அதுவும் செய்தான் ஒரு வேலை தான். நாங்கள் அமல் செய்கிறேன்னு சொல்லி இந்த சப்ஜெக்ட் வேற போகிற ஹரியா, நாங்கள் அமல் செய்கிறேன்னு சொல்லி ரமதானில் மாஷா நல்லா அமல் செய்கிற அமலை பேய்த்து நாங்கள் வெளியில் வீட்லையோ அல்லது கூட்டாளி மாட்டையோ அல்லது தெரிஞ்சாக்கள்கிட்டையோ அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையோ நாங்கள் பேசி நாங்கள் பெருமை பேசிட்டால் எங்கள் அமலில் வேலையே இல்லை மெயினா. அதனால் துவா பாடமாகிக்கலாம், கியாமுல்லைல் ஆகிக்கலாம், குர்ஆன் ஓதுறதாகிக்கலாம், எதுவாக இருந்தாலும் ரமதானில் நாங்கள் நிறைய அமல் செய்கிறேன். ரமதானில் நாங்கள் நிறைய அமல் செய்கிற ஷைத்தான் எங்களோட அமலை பால்படுத்துறதுக்கு அமலை வீணாக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கொண்டே இருப்பான். அதில் மிக முக்கியமான பகுதி தான் எங்களோட அமலில் இஹ்லாஸ். இது மிக முக்கியமானது. நான் மிக கவனத்தில் எடுக்கணும். நாங்கள் தப்பித்தவரையும் ஒரு வார்த்தையால் எங்களோட அமலை சொல்லிடக்கூடாது. அதனால தான் அமலை முடியுமான அளவு மறைச்சி கொண்டு தனியே அல்லாவுக்கும் எங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், வேறு யாருக்கும் தெரிய தேவையில்லை. நாங்கள் அமல் செய்யணும் எந்த அளவுக்கு என்றால் எப்படி பழகணும் என்றால் எனக்கும் அல்லாவுக்கும் தெரிஞ்சால் போதும். சில மக்கள் இருக்குது அது எப்படியுமே மக்களுக்கு தெரிய வரதான். ஆனாலும் எங்கள்கிட்ட ஒரு பக்குவம் ஈக்கணும். நான் அமல் செய்கிறது எனக்கும் அல்லாவுக்கும் தெரிஞ்சால் போதும். என் அமலால் அல்லாஹ் திருப்தி அடைஞ்சால் போதும். எனக்கு உலகத்தில் தாரு திருப்தி அடைஞ்சோ தாரு திருப்தி அடையோ எனக்கு வேலை இல்லை. நான் செய்கிற அமல் எந்த அமலாக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு சதக்காவாக ஆகிக்கலாம், சின்ன ஒரு சுன்னத்தான தொழுகை ஆகிக்கலாம், ஒரு குர்ஆன் எடுத்து ஓதுறதாகிக்கலாம், எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமலில் எனக்கும் அல்லாவுக்கும் திருப்தி இருந்தால் போதும் என்ற அந்த பக்குவம் கட்டாயமாக எனக்கும் உங்களுக்கும் வரணும். ரமதானில் விசேஷமாக நிறைய நாங்கள் அமல் செய்கிற அமலை அல்லாவுக்காக வேண்டி வீணாக்கிட வேணாம். நாங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது அமல் செய்வோம், ஜாமாத்தில் எழுப்பி நாங்கள் தொழுவோம், நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் 2 குர்ஆன் முடிப்போம். இதுகளை நாங்கள் சொல்லி காட்ட தேவையில்லை, பெருமையாக நாங்கள் சொல்லி காட்ட தேவையில்லை. சொன்னால் அந்த அமலில் எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. நாங்கள் செஞ்ச தியாகம் வேலையே இல்லை. அதனால் அமலை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பாதுகாத்தக்கூடிய வழிகளை நாங்கள் கட்டாயமாக செஞ்சுக்கொள்ளணும். ஹைர். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய துவா. பெரும்பாலும் அத்தஹியாத்து கடைசி அத்தஹியாத்தில் சலாம் கொடுக்க முந்தி நாங்கள் ஒரு துவா பாடமாக்கி வச்சுப்போம், ஃபர்ஸ்ட் துவா. சரியா? அந்த துவா பாடமானாக்கள் இருக்கிறா சபையில் தஜ்ஜால்ட வருகையை விட்டு, கபருடைய வேதனையை விட்டு, விளங்கினா உலகத்தில் வாழ்கிற முசீபத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு துவா பாடமாக நான் இருக்கிற வேற சொல்லுங்க. நான் பாடம் கேட்க மாட்டேன், ஓதுறேன், வளமையாக ஓதுறேன். உண்மையிலேயே சரியா நான் செல்றேன், நீங்கள் தவறான்னு சொல்ல வேணாம். ஒரு துவாவை சரி நாங்கள் இதில் ஒரு துவாவை சரி இது வரைக்கும் நான் பாடமாக்கி நான் ஓதல் இருந்தாக்கே எங்களில் வேலையே இல்லை. அப்படி தான் சொல்லணும். எங்களோட லைஃப்பில் சரிங்களா நான் ஆரம்பத்தில் சொல்கிற வார்த்தை தான் 50 வயசு 60 வயசு 70 வயசு சிலாக்கள் மௌத்தாகி மீப்பாங்க. ஆனால் இப்படியான துவாக்கல்ல ஒன்று சரி நான் பாடமாக்கல்லே நான் ஓதல்லே என்றிருந்தால் நாங்கள் ஓப்பனாக அதாவது உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன்றால் எங்களில் வேலை இல்லை. இதான் சுருக்கம்.
எங்களில் வேலை இல்லைனால் நாங்கள் எங்களுக்குள்ள அவமானப்படணும், நாங்கள் எங்களுக்குள்ள கை செய்தப்படணும், நாங்கள் எங்களுக்குள்ள கவலைப்படணும். இதுதான் மிக முக்கியமான பகுதி. ஆகவே குழந்தைக்கிற துவாக்கள் மிக முக்கியமானது. 3 துவாவை நாங்கள் பாடமாக்கணும், அதுக்கு முயற்சி எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் துவாவுடைய பொறுமதியை, துவாவுடைய அர்த்தத்தை நான் இன்ஷா உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னால் அத்தஹியாத் என்பது மிக முக்கியமான இடம். தொழுகையே ஒரு சிறந்தது. தொழுகையில் எல்லா இடங்களும் நன்மைகளை தரக்கூடிய, சிறப்பை தரக்கூடிய இடங்கள். அதில் ருக்கு சுஜூதை நாங்கள் நேற்று பார்த்துட்டோம். அத்தஹியாத்தும் மிக முக்கியமானது. அத்தஹியாத்து ஓதுறத்தோட அத்தஹியாத்தில் சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாக்களை கற்றுக் கொடுத்திருக்கிற அதோட முக்கியத்துவங்களை நாங்கள் கட்டாயமாக விளங்கணும். ஃபஸ்ட்டுக்கு அத்தஹியாத்து ஈக்கிற முறையை நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும். இப்போ நிறைய பேர் அத்தஹியாத்து ஈக்கிற முறை தெரியும், ஆனால் சில நேரம் மறதியால் அல்லது உடம்பை கொஞ்சம் வளர்ச்சி கொள்ள கஷ்டம் என்ற ஒரு காரணத்தால் அத்தஹியாத்தை சரியாக ஈக்கிறல்ல. ரசூல்லா எப்படி அத்தஹியாத்தில் ஈந்து காட்டினாங்களோ அந்த முறையில் ஈக்கிறல்ல. நான் உங்களுக்கு அதை ஞாபகம் ஊட்டுறேன். ஏன்னால் பின்சாஃபிலிருந்து தொழுகிற நேரத்தில் கவலைகளுக்கு பார்க்கலாம். பின்சாஃபிலிருந்து நாங்கள் முன்சாஃபா தொழுகிற நேரத்தில் முன்னுக்கு ஈக்கிறவர் அத்தஹியாத்தில் ஈக்கிற பிழை. பெரும்பாலும் அவருக்கு அத்தஹியாத்து செய்கிற முறை தெரியாது. இதுதான் காரணம். நாங்கள் தெரிஞ்சிருந்தால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தொழுகையில் ஒவ்வொரு இடங்களும் ரசூலை எப்படி ஈந்தாங்க, அந்த அந்த இடங்களை ரசூலை எப்படி அமைச்சு கொண்டாங்க, அதை நாங்கள் விளங்கி அந்த அடிப்படையில் நாங்கள் தொழுகையை நாங்கள் என்ன செய்யணும், உயிரோட்டம் உள்ளதாக ஆக்கிக்கொள்ளணும். தொழுகையில் இது உறுப்பு சரியாக படணும், என்ற இடம் சரியாக ஈக்கணும் என்ற யோசனையோடு நாங்கள் தொழுகிறதுக்குதே, அந்த சிந்தனையோட அந்த மைண்ட் செட்டப்போடு நாங்கள் தொழுகிறதே தொழுகைக்கு உயிரோட்டம் தான். நீங்கள் தொழுது பாருங்கள். தக்பீரை கட்டின்ற பொழுது கையை எப்படி நாங்கள் வசத்தோணும், கையை நாங்கள் எப்படி வச்சோணும், எங்களோட தக்பீர் எப்படி ஈக்கணும், ருக்கு போகும்பொழுது எப்படி நாங்கள் இந்த மைண்ட் செட்டப்போட சலாம் கொடுக்கும் வரைக்கும் நாங்கள் தொழுவோமாக இருந்தால் தொழுகைக்குள்ள நாங்கள் எடிக்ட் ஆகிடுவோம். அப்போ தொழுகைக்குள்ள நாங்கள் எடிக்ட் ஆனால் தொழுகை ஓட்டம் உள்ள தொழுகை ஆகிக்கும். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் சும்மா செஞ்சு பார்ப்போம். சரியா? செஞ்சு பார்த்துன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யலாம், தொழுகையை உயிரோட்டம் உள்ள தொழுகையாக அமைச்சு கொள்ளலாம். ரைட். அத்தஹியாத்தை பொறுத்த வரையில் அத்தஹியாத்தில் முதலாவது அத்தஹியாத்து, 2வது அத்தஹியாத்து ஒன்றிக்குது. ரெண்டிலையும் ஈக்கிற முறை வேறு. முதலாவது அத்தஹியாத்தில் எப்படி இருக்கணும் என்றால் எங்களோட வலது காலை நட்டணும், இடது காலை எங்களோட பித்தட்டை இடது காலுக்கு மேலே வைக்கணும். சரியா? கிளியர் தானே? நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட சொல்லலை, யாராவது செஞ்சு பார்க்கணும்னா செஞ்சு பாருங்கள். வலது காலை நட்டணும். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் பித்தட்டு முதலாவது அத்தஹியாத்தில் எங்களோட பித்தட்டு எங்களோட காலுக்கு மேலே இருக்கும், ஆனால் வலது காலை நாங்கள் நட்டி வச்சுக்க மாட்டோம். சிலர்களுக்கு நட்டுறது கஷ்டம் மாதிரி. ஏன்னா காரணம் அவங்க பழகி இல்லை, நாங்கள் கஷ்டப்படணும். நாங்கள் லேசாக சொர்க்கம் போகலாம். தொழுகையை சரியாக நாங்கள் நிறைவேற்றினா தான் அந்த நன்மைகளை கிடைச்சும், அந்த சிறப்புகளை கிடைச்சும். அந்த எண்ணம் அந்த பக்குவங்களுக்கு உள்ளிக்கணும். அப்படி இருந்தாலும் என்ன செய்யலாம், எங்களுக்கு காலை சரியாக கஷ்டமாக இருந்தாலும் 1 நாளைக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணால் செய்யலாம், ட்ரை பண்ணாட்டி செய்யலாது. அதனால் அத்தஹியாத் இருக்கின்ற பொழுது காலை நட்டி வைக்கிறது மிக முக்கியமானது. தொழுகையில் கருத்து வேற்றுமுள்ள விஷயங்களை நாங்கள் பார்த்தோம், ஆனால் அத்தஹியாத் உட்காரத்தில் விஷயங்களை பெரும்பாலும் கருத்து வேற்றுமை இல்லை. நட்டி வைக்கிறது தான் மிக முக்கியமான சுன்னா. ரசூல் அப்படி தான் காட்டி தந்திக்கிறேன், அதில் மாற்று கருத்து இல்லை. விலை நான் உங்களுக்கு சொன்னது. அப்போ அந்த விஷயத்தில் நாங்கள் கிளியராக இருந்து கொள்ளணும். 2வது அத்தஹியாத்து, கடைசி அத்தஹியாத்தில் என்ன செய்யணும், நட்டி வைக்கிறகால் அப்படியே நட்டி வைக்கணும். அதை மாற்ற எங்களுக்கு பித்தட்டை என்ன செய்யணும், நிலத்தில் நாங்கள் வைக்கணும். உங்களுக்கு கிளியராக சொன்னது ரைட்டா? ரைட். அப்போ இப்படித்தான் நாங்கள் அத்தஹியாத்தில் ஈக்கணும். அதனால் இதுக்கு பிறகு நாங்கள் அத்தஹியாத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னால் இந்த மெத்தட்டில் ஈக்கத்துக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். அந்த யோசனையோட நாங்கள் அத்தஹியாத் செய்யணும். சும்மா வார அத்தஹியாத் செய்கிற கால் எங்கே வச்சுக்குது, கால் நட்டிக்கிறா இல்லை, எங்கள் அடுத்த கால் எங்கே இருக்குது, இது ஒன்றுமே கணக்கு இல்லாமல் நாங்கள் சும்மா அத்தஹியாத் தொழிட்டு போகிறதுல வேலை இல்லை. தொழுகையில் கிடைக்கிற சிறப்பு எங்களுக்கு கிடைக்க மாட்டாது என்றதை நாங்கள் விளைக்கொள்ளணும். அது மிக முக்கியமான விஷயம். ரைட். 2வது நான் துவாக்கு முன்னுக்குள்ள விஷயங்களை செலுத்தாரன். அத்தஹியாத் ஓதுறது ஒவ்வொரு சொல்ல எனக்கு விளங்கப்படுத்திடாது. அதில் நாங்கள் ஒரு பிள்ளை என்ன தெரியுமா, எப்படி ஓதுற, எப்படி பெரும்பாலும் ஓதுற தெரியாதாக்கள், அத்தையாத்து எப்படி ஓதுற, அத்தையாத்து. அத்தையாத்தோன்னு இல்லை, எப்படி ஓதணும், அத்தஹியாத்து. எப்படி ஓதணும், அந்த ஹா ஒன்றா நீக்குது, அதுவும் அந்த ஹா தொண்டைக்குள்ளுக்கு வரக்கூடிய ஹா சரியான உச்சரிப்போடு ஓதுறால் எப்படி ஓதணும், அத்தஹியாத்து. ஓதுவாங்க, அத்தஹியாத்து. பயமில்லாம ஓதுங்க, அத்தஹியாத்து. இதுதான் அத்தஹியாத்து ஓதுறது. நாங்கள் அவசரத்துக்கு என்ன செய்யறோம், எங்களுக்கு சில பெரும்பாலும் தெரியாது. பாடமாக்கின வழக்கம், சின்னத்தில் பாடமாக்கின இன்னும் சரியாக ஓதணும் எங்களுக்கு என்ன தேவை ஒன்று இல்லை. உச்சரிப்போட சரியான மகராஜோட ஓதணும் எங்களுக்கு தேவை ஒன்று இல்லை. இது வரைக்கும் 50 வருஷம் 60 வருஷம் ஆகிட்டு அத்தஹியாத்தான் ஓதுறது, அத்தஹியாத்தான் ஓதுறது. பிழை ஓதல்ல பிழை. அப்போ நாங்கள் எப்படி ஓதணும், அத்தஹியாத்து. மறந்துடக்கூடாதா?
இது ஒரு விஷயம். இப்படி நிறைய விஷயம் இருக்குது, நேரம் இல்லை. அதனால் அத்தஹியாய் தாக்கலாம், தொழுகையில் வர அதுக்காக அழைக்கலாம். ஒவ்வொன்றையும் நாங்கள் சரியாக உச்சரிப்போட ஹரக்கத்துகளோட ஓதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹை, இப்போ உங்களோட கையில் வந்திருக்கிறது முதலாவது துவா பாருங்கள். இந்த துவா என்ன நாங்கள் பாடமாக்கோடைய கட்டாயமான ஒரு துவா உண்டு. பெரும்பாலும் நீங்கள் பாடமாக்கி வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நான் ஓதுறேன், என்னோட சேர்ந்தவங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம் வ மின் அதாபில் கபர். நான் ஒவ்வொரு சொல்ல உங்களுக்கு விளம்பரத்துக்கு போகிறேன். இது அதாபு ஜஹன்னம் நடத்தவனா நரகத்துடைய வேதனை. சில ரிவாயத்துகளில் அதாபுல் கபர் முதல்ல வருது, இன்னும் சில ரிவாயத்துகளில் அதாபு ஜஹன்னம் முதல்ல வருது. அது மாற்றி உங்களுக்கு ஓதலாம். சிலாக்கள் கபரை ஃபஸ்ட்டுக்கு பாடமாக்கி வச்சுப்பீங்க, ரெண்டாவதாக ஜஹன்னம பாடமாக்கி வச்சுப்பீங்க. பிள்ளை இல்லை, ஒரு ரிவாயத்தை ஒவ்வொரு மாதிரி வருது. இப்போ நான் கொண்டு வந்திருக்கிற துவால ஃபஸ்ட்டுக்கு இது வருது ஜஹன்னம், நரகத்துடைய வேதனையை விட்டும் யா அல்லாஹ் உன்னட்ட பாதுகாப்பு தேடுகின்றேன். வமின் அதாபில் கபர், கபருடைய வேதனையை விட்டும் உன்னட்ட பாதுகாப்பு தேடுகின்றேன். வமின் ஃபித்னத்தில் மஹியா வல் மமாத், மிக முக்கியமானது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஏற்படுகின்ற ஃபித்னாக்கள். நாங்கள் வாழ்கிற டைமில் எங்களுக்கு நிறைய ஃபித்னா இருக்குது. ஒவ்வொன்றாக சொல்ல ஏதாவது நேரம் இல்லை. நாங்கள் யோசிச்சுக்கிறோம், நாங்கள் ஹராம் செய்கிறண்டால், நாங்கள் பாவத்தில் மூழ்கி இருக்கிறேன் சொன்னால் இது பெரிய ஃபித்னா. ஒரு பாவத்தில் எங்களுக்கு கலண்டு வரையிலாது, இது பெரிய ஃபித்னா. வாழ்கிற டைம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஃபித்னா. அப்போ இப்படியான ஃபித்னாய் விட்டும் வல் மமாத், மௌத்தானத்துக்கு பிறகு ஏற்படுற ஃபித்னா. சரியா? அது கபருடைய வாழ்க்கையில் வர ஃபித்னா வாகிக்கலாம், வேற எங்கே மஹ்ஷரில் வரக்கூடிய ஃபித்னா வாகிக்கலாம், சோதனை இருக்கலாம். இவைகளை விட்டும் யா அல்லாஹ் உன்னோட பாதுகாப்பு தேடுகின்றேன். அடுத்தது வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும். மஸீஹு தஜ்ஜால் தான் பேரு. மஸீஹு தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். ரசூல்லா சொன்ன வார்த்தை அடிக்கொருக்க சொல்கிறது தான், நாங்கள் யாருமே உலகம் அழியிற நேரத்தில் இருந்துடக்கூடாது. ரசூல்லா அதை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கிறார். உலகம் அழியிற கட்டமிக்குதே, அது பெரிய சோதனை. நாங்கள் எத்தனை பேர் ஈமானோடு இப்போம் எங்களுக்கு சொல்ல முடியாது. இன்றைக்கு மாஷா அல்லாண்டு பள்ளிக்கு வர தொழுகிற ஈமானில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த ஒரு கட்டம் வார நேரத்தில் எங்களோட ஈமான் எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்ல முடியாது. தஜ்ஜால் ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு அவனுக்கு உசுறு கொடுக்குறேன்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஈமான் ஒரு பலமாகிக்கோணும். நிறைய பேர் அவனை சைடு போய்த்துருவீங்க. நிறைய பேர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிறைய பேர் ஈமானை இழந்து அவனோட சைடுக்கு போய்த்துருவோம். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு சும்மா ஒரு எங்களோட லைஃப்பில் வாழ்க்கையில் நாங்கள் அந்த அந்த அனுபவிக்கக்கூடாத ஒரு கட்டம் அனுபவிச்சேன். ஏன்னா குண்டு தாக்குதலில் குறிப்பாக பாதிக்கப்பட்டார்கள் நிறைய முஸ்லீம்கள்லையும் குர்ஆனையும் சுன்னாவையும் பேசக்கூடிய ஆக்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அதில் அனுபவப்பட்ட ஆக்கள் ஈக்குப்பீங்க. சரியா? அந்த நேரத்தில் எங்களோட ஈமான் எவ்வளோ ஒரு தாக்கம் செலுத்தினேன். நான் அனுபவத்தில் நிறைய கண்டிக்கிறேன். நிறைய குர்ஆன் சுன்னா பேசினாக்கள், பிறந்ததிலிருந்து குர்ஆன் சுன்னாவோட வாழ்ந்த ஆக்கள் அந்த பிரச்சனையில் குர்ஆன் சுன்னா பள்ளிக்கு வரதுக்கு பயம். குர்ஆன் சுன்னா பள்ளிக்கு வரல, தொலைத்துக்கு வரல. அந்த அளவுக்கு எங்களோட ஈமானில் மாற்றம் வருது. நான் சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், உலகத்தில் ஒரு சின்ன ஒரு சோதனை, தஜ்ஜாலுடைய சோதனை ஒப்பிட்டு பார்க்க நமக்கு இதில் ஒன்றுமே இல்லை. அப்போ எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு அனுபவம் இருக்குது. சரியா? இந்த இன்சிடென்ட்டில் நாங்கள் பட்ட சோதனை, எங்களோட ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தது, எந்த அளவுக்கு கொள்கையில் உறுதியாக நாங்கள் இருந்தோம், இதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள். அப்போ தஜ்ஜாலுடைய வருகையை விட்டும் கட்டாயமாக நாங்கள் பாதுகாப்பு தேடணும். நாங்கள் அல்லாட்ட அடிக்கொருக்க துவா செய்யணும். உலகம் அழிய முந்தி நாங்கள் மொத்தம் பேத்துறோம். உலகம் அழியும் கட்டம் வரைக்கும் நாங்கள் இருந்துடக்கூடாது. அந்த கட்டம் என்பது லேஸ் இல்லை. எத்தனை பேர் இஸ்லாத்தில் இருப்போம், எத்தனை பேர் ஈமான் இருப்போம் என்பது மிக முக்கியமான கேள்வி. அடுத்தது மிக முக்கியமானது அல்லாஹும்ம அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரமி. அதில் மிக முக்கியமானதான் பாவத்தை விட்டும் கடனை விட்டும் யா அல்லாஹ் உன்னோட பாதுகாப்பு தேடுகின்றேன். சரியா? அது இந்த பிரத்யேகமாக, அதாவது ஒரு எட் பண்ணப்பட்ட ஒரு துவா ஒன்று தான். சில நேரம் உங்களுக்கு பாடம் இல்லாட்டி அந்த மஸீஹ் தஜ்ஜாலோட மட்டும் உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த துவாவை நிப்பாட்டிக் கொள்ளலாம். இதையும் சேர்த்து பாடமாக பாருங்கள். இது மிக முக்கியமான துவா. கடன், பாவம், கடனை விட்டும் பாவத்தை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்கின்றேன். மிக முக்கியமான துவா, லேசாக பாடமாக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுகள் அல்லாஹும்ம அஊது பிக்க மின் அல்லாஹும்ம அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம். ஜஹன்னம் எங்களுக்கு தெரியும். வமின் அதாபில் கபர், வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜால். இப்போ 4 மிக முக்கியமாக ரசூல்லா பாதுகாப்பு தேடிய துவாக்கள். எங்களுக்கு இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெரியும். ஒரு முறை ஆயிஷாவோட வீட்டுக்கு ஒரு யஹூதி பெண்மணி வாரா, கபருடைய வேதனைகள், கபரு வாழ்க்கையை பற்றி பேசிக்கொண்டு போகிறா. அப்புறம் ரசூலா வராங்க. ரசூலா வந்தது பிறகு ஆயிஷா கேட்குறாங்க, கபருடைய வாழ்க்கை ஒன்று இருக்குதா, யஹூதியோடு இப்படி பேசிட்டு போனான்னு சொல்லி விஷயத்தை சொன்னதோட ரசூலா சொன்னாங்க, நாம் அதாபுல் ஹக்கே அதாபுல் கபரி ஹக்குன், கபருடைய வேதனை என்பது உண்மையானது
என்று சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க, அந்த நாளிலிருந்து ரசூல்லா மௌத்தாக வரைக்கும் கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக அத்தஹியாத்தில் சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால் இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க தொடர்ந்து ஓதிக்கிறதாக நாங்கள் ஹதீஸ்கெல்லாம் பார்க்குறோம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாவே கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கிறார். ரசூலுல்லாவுக்கு கபரு வேதனை இல்லவே இல்லை, டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஆள். அப்படி இருந்தும் ரசூலுல்லாவுடைய பக்குவத்தை பாருங்கள், ரசூலுல்லாவுடைய ஈமானை பாருங்கள். நான் என் மக்களுக்கு முன்மாதிரி ஆகிக்கணும், நான் என்ன சுத்தப்படுத்திக் கொள்ள இயலாது என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு விஷயத்திலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாப்பு தேடிக்கிறத நாங்கள் பார்க்கணும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால், இப்படியான துவாக்களை கட்டாயமாக எங்களுக்கு சோம்பேறி இல்லாமல், எங்களுக்கு என்ன கணக்கு இல்லாமல் நாங்கள் விட்டு போட்டுறாமல் நாங்கள் ஓதணும். அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் துவாலாம் கவனிக்கணும். நாங்கள் துவாவை சில நேரம் ஒரு முறை ஓதி போட்டு சும்மா இருந்துருவோம். ஒரு நாளைக்கு ஓதிட்டு ஒரு 3 நாள், ஒரு கிழமை கழிச்சு, ஒரு மாதம் கழிச்சு மாதிரி துவா தேவைன்னு வரும், துவா ஓதுவோம். அப்படி துவாவை காட்டி தரல. துவாவை நாங்கள் டெய்லி ஓதணும். டைம் கிடைக்கிற டைம் எல்லாம் நாங்கள் துவா ஓதணும். டெய்லி என்றால் இப்போ ரசூலா அன்றாட துவாக்கள் இருக்கிறது, அது வேறு பாடம். நாங்கள் பார்த்திப்போம் ரசூலா டெய்லி ஓதின துவாக்கள். இப்போ நாங்கள் துவாக்கு எப்படி பழகிக்கிற, டைம் கிடைச்சா துவா கேட்குற, அதுக்கு பிறகு 2 நாளைக்கு 3 நாளைக்கு இல்லை, அல்லது இன்னொரு இன்சிடென்ட் வரணும், ஒரு தேவை வரணும், நம்ம துவா கேட்கறதுக்கு. அப்படி இல்லை, துவாவை நாங்கள் டெய்லி கேட்கணும். சுன்னத்தான தொழுகைக்கு வந்துட்டால் நாங்கள் சுஜூதுக்கு போயிட்டால் அதுக்கார ஓதுரத்தோட எங்களுக்கு தேவையான துவாக்களை நாங்கள் டெய்லி கேட்கணும். 5 நேர தொழுகையில் நாங்கள் எழுமானமாய் துவாவை கேட்கணும். அத்தஹியாத்து ரசூலோட பாருங்க, முன்மாதிரியை பாருங்க. அத்தஹியாத்தில் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னுக்கே துவாவை கேட்டிக்கிறேன். அப்போ நாங்கள் அதுக்கார்கள் ஓதத்தோட எங்களுக்கு தேவையான துவாக்களை நாங்கள் கட்டாயமாக கேட்கணும். இது மிக முக்கியமான விஷயம். துவாக்களை விட்டு நாங்கள் தூரமாக கூடாது, அதாவது தேவைக்கு மட்டும் நாங்கள் துவா கேட்கப்படாது. எல்லா நேரம் எல்லா சந்தர்ப்பங்களையும் துவாவோடு இருக்கக்கூடிய பழக்கம் எங்கள் தீக்கணும். அப்போ தான் என்ன செய்யும், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புகளே கிடைக்கும். இதான் மிக முக்கியமான விஷயம். ஒவ்வொரு நாளும் அந்த துவாவால் எங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த துவாவால் சிறப்பும் நன்மையும் எங்களுக்கு உலகத்தில் கிடைக்கும் என்ற விஷயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ முதலாவது துவா நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பாடமாக்குவோம். டைம் இல்லைன்னு அடுத்த துவாக்கு வசனமாக போகிறேன். ரைட், அடுத்த 2வது துவா, இது மிக முக்கியமான துவா. நான் ஓதுறேன் பாருங்க. அல்லாஹும்ம இன்னி தலம்து நஃப்ஸி, ஓதுங்கனோட, துல்மன் கசீரா வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. நான் ஓதுற மாதிரி நீ ஓதினால் பாடமாக்கினா உங்களுக்கு பாடமாக்கலாம், சரியா? ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இந்திக் வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். அழகான ஒரு துவா. நாங்கள் எல்லாருமே அநியாயம் செய்யக்கூடிய ஆக்கள், நாங்கள் எல்லாருமே பாவம் செய்யக்கூடிய ஆக்கள். பாருங்க, அல்லாட்ட நாங்கள் எப்படி துவாக்கு போகிறோன்னு பாருங்க. யாழ் என்ன பாவத்தை மன்னிச்சுட்டே டிரெக்டாக போகல. யாழ்லா நான் பாவம் செய்யக்கூடியவன், நான் பாவத்தை ஒத்துக்கொள்கிறேன். முதலாவதாக அல்லாக்கு நாங்கள் இறங்குறேன். எங்களுக்குள்ள பெருமையெல்லாம் நாங்கள் விட்டு போட்டு, எங்களை அகங்காமத்தெல்லாம் நாங்கள் விட்டு போட்டு நாங்கள் முதலாவது நாங்கள் அல்லாட்ட இறங்குறேன். யாழ்லா நான் பாவம் செய்யக்கூடியவன். அப்போ அல்லா இறக்கப்படுவான். நான் பாவம் செய்யக்கூடிய அல்லா ஏட பாவத்தை மன்னிச்சு. சும்மா நாங்கள் பாவத்தை மன்னிச்சுட்டேன்னு கேட்காம அல்லாவை நாங்கள் புகழ்ந்து, அல்லாவை நாங்கள் பாராட்டி, எங்களோட பாவத்தை நாங்கள் ஒத்துக்கொண்டு தான் நாங்கள் வர இடத்துக்கு வர்றது. இதுதான் துவாட அந்த ஆதாப் ஒழுக்கம். அப்போ இப்படி தான் நாங்கள் துவா கேட்கறதுக்கு பழகணும். பாருங்க, அழகான துவா. அல்லாஹும்ம இன்னி தலம்து நஃப்ஸி துல்மன் கஸீரா. யாரா அதிகமான அநியாயங்கள் நான் செஞ்சுட்டேன். வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. ஒன்றை தவிர பாவத்தை மன்னிக்கக்கூடிய யாருமே இல்லை. இன்னும் நாங்கள் இன்னும் பாவ மன்னிப்புக்கு வரல, இன்னும் நாங்கள் தௌபாவுக்கு பாவ மன்னிப்புக்கு வரல. அடுத்ததாக ஆகவே ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இந்திக், உனட்டிக்கிற மக்ஃபிரத்தில் எந்த பாவத்தை மன்னிச்சிடு, உனட்டிக்கிற பாவ மன்னிப்பில் யா அல்லாஹ் என்ன பாவத்தை மன்னிச்சிடு. அதோட பாவத்தை மன்னிக்கிற மட்டுமல்ல, வர்ஹம்னி எனக்கு நீ இறக்கம் காட்டிடு. இன்னக அன்தல் கஃபூர் ரஹீம், நீ தான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன், நீ தான் இறக்கம் காட்டுவன். எவ்வளோ அழகான ஒரு துவா, எவ்வளோ வார்த்தை பிரயோகங்களை பாருங்கள். அப்போ இந்த துவாக்கள் நாங்கள் உருகி மனம் உருகி தேவையோடு கேட்குற நேரத்தில் இந்த துவா அங்கீகரிக்கப்படுமா இருந்தால் உலகத்தில் எங்களோட பொறுமதி வேறு, உலகத்தில் எங்களோட பொறுமதியே வேறு. அதனால் துவாட அர்த்தத்தை விளங்கி, துவாட தேவையை விளங்கி, முக்கியத்துவத்தை விளங்கி நாங்கள் ஓத பழகுவோமாக இருந்தால், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்களோட சந்தோஷம், எங்களோட டேஸ்ட் இருக்குது, அதே சொல்ல முடியாது. அதனால் இப்படியான துவாக்களை நாங்கள் பாடமாக்கி கொள்வோம். கடைசியாக ஒரு துவா, 3வது துவா, இதுவும் முக்கியமான துவா. பொதுவாக நாங்கள் இப்போ இந்த துவாக்களை பார்க்குற நேரத்தில், தொழுகையில் வரக்கூடிய துவாக்களை பார்க்குற நேரத்தில் நிறைய துவாக்கள் பாவ மன்னிப்பாக தான் இருக்குது. நிறைய துவாக்கள் பாவ மன்னிப்பாக தான் கட்டாயம் எங்களுக்கு தேவை. நாங்கள் பாவம் செய்கிறதால தான் எங்கே போகிறோம், நரகம் போகிறோம். நாங்கள் பாவம் செய்யாட்டி நாங்கள் செய்கிற அமல் எங்களுக்கு போவோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி சொல்லுமா. பாவம் செய்கிறதால எங்கள் அமல் அழியப்படுது, எங்களுக்கு அமல் ஆசை இல்லா போகுது, நாங்கள் சைத்தானின் பக்கம் திரும்புகிறோம், கடமைகள் மறக்கடிக்கப்படுது. எதனால்? பாவம் செய்கிறதால. அப்போ பாவத்தை விட்டு நாங்கள் கட்டாயமாக என்ன செய்யணும், அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும், பாவத்தை விட்டு நாங்கள் தூரமாகணும். ரைட், கடைசி துவா நான் சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். பாருங்கள், என்னோட சேர்ந்து ஓதுங்க. அல்லாஹும் மக்ஃபிர்லி, இதுவும் மன்னிப்பு கேட்கிறது தான். அல்லாஹும் மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்ன நீ மன்னிச்சிடு. மா கத்தம்து வமா அஹர்து,
சரியா நேரத்தை நாங்கள் சுஜூதில் பார்த்தோமா அல்லாஹ் மக்ஃபிர்லி தம்பி குல்லஹு திக்கஹு என்று வரக்கூடிய துவாவில் வரக்கூடிய அர்த்தத்தோடு சேர்ந்த ஒரு துவா தான். மா கத்தம்து வமா அஹர்து, நான் முன்னுக்கு செஞ்ச பாவம் பின்னால் செய்ய போகிற பாவம் இதை விட்டியா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு. வமா அஸ்ரர்து வமா அலந்து, மறைமுகமாக செய்கிற பாவம் வெளிரங்கமாக செய்கிற பாவம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தவே இல்லை. துவாக்களில் ஒவ்வொரு சொல்லாக உங்களுக்கு விளங்கப்படுத்தவே இல்லை. அந்த அர்த்தங்களை பார்க்குற நேரத்திலே எவ்வளோக்கு முக்கியமான துவாக்கள் எங்களுக்கு விளங்கும், எவ்வளோ எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் கேட்கணும்னு எங்களுக்கு விளங்கணும். இதான் மிக முக்கியமானது. வமா அஸ்ரஃப்து வமா அந்த அலமு பிஹி மின்னி, என்ன அறிஞ்சவன் நீதான், ஆகவே அந்தல் முகத்திமு வ அந்தல் முஅஹிரு லா இலாஹ இல்லா அந்த என்று வரக்கூடிய மிக முக்கியமான துவா. கட்டாயமாக துவாட அர்த்தத்தை பாருங்கள், துவாவுடைய அர்த்தத்துக்குரிய பொறுமதியை பாருங்கள். ஒரு சின்ன சொல்லாக இருந்தாலும் எங்களில் நிறைய பொறுமதியான நிறைய அர்த்தங்கள் உள்ள ஒரு துவாக்கள் தான் உங்களோட கையில் வந்திருக்கிறது. அதுவும் தொழுகை மிக முக்கியமான இடம், தொழுகையில் அத்தஹியாத்தும் மிக முக்கியமான இடம். அந்த அல்லாஹ்மின்னி தலம்து நஃப்ஸி என்று சொன்னது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவா. அபூபக்கர் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் எனக்கு துவாவோட கற்றுத்தாங்கன்னு சொல்லி. அப்போ இந்த துவாவை நீங்கள் தொழுகையில் ஓதுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த ரெண்டாவது துவா அல்லாஹ்மின்னி தலம்து நஃப்ஸி என்று வரக்கூடிய துவாவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ முக்கியமான துவா. அப்போ துவாக்கள பொறுமதியை நான் உங்களுக்கு இன்னும் நிறைய பேசி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. நிறைய நாங்கள் பார்த்துட்டோம். தொடர்ச்சியாக 3 நாள் துவாக்களை நாங்கள் பார்த்து வரோம். அதுவும் தொழுகையில் ஓத வேண்டிய துவாக்கள். இதை தாண்டி நிறைய துவாக்கள் இருக்குது. இதை இப்போ நான் கொடுத்த கிஃப்ட்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். எவ்வளோ துவா நாங்கள் பாடமாக்கிறேன், அதெல்லாம் நாங்கள் ஒரு சொட்டு தான் எடுத்து வந்திருக்கிறோம். துவாவில் ஒரு சொட்டு தான் இருக்குது. இன்னும் பேசக்கூடிய நான் ஆகிக்கலாம், நீங்கள் ஆகிக்கலாம். நிறைய துவாக்களோட சம்மந்தப்படணும், சஹீஹான துவாக்களை தேடணும். சஹீஹான துவாக்களை தேடி நாங்கள் ஓதக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் கட்டாயமாக உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆகவே துவாக்கள் விஷயத்தில் யாருமே பின்னுக்காக வேணாம். இந்த 3 நாள் முக்கியமான நாட்களாக நாங்கள் கருதி இதுக்கு பிறகு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ இல்லையோன்னு தெரியாது. அதனால் வீணாக்கிடாமல் முயற்சி எடுத்து நாங்கள் பாடமாக்குவோம். நிறைய பேர் பாடமாக்கிப்பீங்க, பாடமாக்கினாக்களுக்கு தெரியும் எவ்வளோ லேசாக பாடமாக்கலாம் என்று. நாங்கள் மார்க்கத்தை தேவையோட இன்ட்ரெஸ்டோட செய்கின்ற பொழுது அல்லாத லேசாக்குவான். இப்போ நீங்கள் தேவையோட பாடமாக்கி இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஃபெஸ்ட்டுக்கு நாங்கள் எடுத்து பாடமாக்க இயலா என்ற ஒரு நிலைமையில் இந்த மனசில் இருந்தாலும் தேவையோட பாடமாக்கின்ற போல லேசாக பாடமாக்கலாம். அதை நீங்கள் அனுபவத்தில் பார்த்திப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த துவாக்கள். பெருசாக யாரும் நினச்ச வேணாம், இது பெரிய துவாக்கள் இல்லை, லேசான துவாக்கள். கையில் வச்சுக்கோங்க, ஃபோனில் வச்சுக்கோங்க. மிஸ் ஆகும் சில நேரம். நான் சொல்கிற மாதிரி துவாக்கள் மிஸ் ஆகும். உட வேணாம் அல்லாஹ்க்காக வேண்டி ட்ரை பண்ணுங்கள். 2 நாள் 3 நாள் ஒரு கிழமையானாலும் பிரச்சனை இல்லை. நோன்பு முடியும் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணினால் பாடமாக்கினால் நல்லா கேட்டுக்கோங்க, மௌத்து வரைக்கும் நாங்கள் ஓதுவோம். இதான் சுருக்கம். இந்த துவாக்களை பாடமாக்கினால் எல்லாம் எங்களோட இறக்கமானவன். எனக்காக வேண்டி கஷ்டப்பட்டு துவா பாடமாக்கிக்கிறான், நேரத்தெல்லாம் ஒதுக்கி துவா பாடமாக்கிக்கிறான், அவனை ஓத வைக்கணும். அப்போ நாங்கள் ஓதுவோம். நாங்கள் என்ன செய்வோம், ருக்குவில் சுஜூதில் அத்தஹியாத்தில் நாங்கள் ஓதுகின்ற பொழுது, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓதுகின்ற பொழுது துவாக்கள் அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியார்கள். ஒவ்வொரு நாளும் கபர் வேதனை விட்டு நாங்கள் தூரமாக்கப்படுவோம், நரகத்தை விட்டு நாங்கள் தூரமாக்கப்படுவோம். இதுக்கு தான் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்றது. எதுக்கு வாழ்கிறேன்? சம்பாதிக்கிறதுக்காக நாங்கள் வாழ்றது, உலகத்தை அடையணும் பண்ண நாங்கள் வாழ்றது. மௌத்தானால் கபரை விட்டு நாங்கள் பாதுகாப்பு பெறணும். அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தை டிரெக்டாக தரணும். இந்த கண் பார்வைக்கு கூட நரகம் எங்களுக்கு விளங்கிடக்கூடாது. இதான் எங்களோட தேவை, இதான் எங்களோட ஆசை. அப்போ இது துவாக்கள் இருக்குது. நாங்கள் துவாக்கள் ஓதி போகிற நேரத்தில் அல்லாஹ் எங்களை ஒட்டுவாக எங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுவான். பாவங்களை விட்டு தூரமாக்குவான், அல்லாஹ்வோட பள்ளியும் பக்கம் நெருக்கமாக்குவான், அல்லாஹ்வுடைய தக்குவாம் பக்கம் நெருக்குவான். இதெல்லாம் ஒட்டுவா எங்களோட வாழ்க்கையில் நடக்கும். நாங்கள் நினச்சி செய்கிறதில்லை, ஒட்டுவாக நடக்கும். நாங்கள் துவாக்களை கேட்டு நாங்கள் பழகி போகிற நேரத்தில் இதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில் ஒட்டுவாக நடக்கும். நிறைய விஷயங்கள் துவாக்களால் சாதிக்கலாம் என்ற விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன். ஆகவே ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. 3 நாள் தொடர்ச்சியாக நாங்கள் பாடம் எடுத்தோம். நிறைய பேர் மாஷாலாண்டு இருந்தீங்க. இதுக்கு பிறகும் அசருக்கு பிறகு பயான் நடக்கும். நாங்கள் பயான் கேட்குறது ஒன்று இருக்குது, அறிவை தேடுறது ஒன்று இருக்குது. அதே மாதிரி நாங்கள் படித்த அறிவை வாழ்க்கையில் கொண்டு வரது ஒன்று இருக்குது. கொண்டு வரது தான் இந்த 3 நாள் துவா பாடம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சந்திக்கிறது. ஆகவே கேட்டு போகிற என்ன மைண்ட் செட்டை விட்டு போட்டு பயான ராகத்தா காலை நீட்டி போட்டு கையை நீட்டி போட்டு ராகத்தா கேட்டுட்டு ஒரு தகவல் எடுத்துட்டு போகிறது பிழை இல்லை. அது வாழ்க்கையில் ஈக்கணும் தான். அதுவாகவே இருந்துடக்கூடாது. சும்மா வெறுமனே பயானுக்கு வார கேட்குற நல்ல பயான் என்றால் நல்ல ஒரு பயான் நல்ல ஒரு தலைப்பில் பேசினான்னு சொல்லி நாங்கள் என்ன சந்தோஷப்பட்டு போகிறதில்லை. இதெல்லாம் கட்டாயம் வாழ்க்கையில் வர வேண்டிய விஷயங்கள். எங்கள் வாழ்க்கையில் தேடி நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய. நாங்கள் வாழ்க்கையில் குறிப்பாக துவாக்கள் விட்டு நாங்கள் தூரமாகிட்டோம். ஆகவே சும்மா பயானாக கேட்டுட்டு போக வேணாம். அல்லாஹ்க்காக வேண்டி வந்திருக்கிற எல்லாருமே கையிலிக்கிற துண்டை எடுத்து பாடமாக்க முயற்சி செய்யுங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுங்க, உங்களோட மனைவி கொடுங்க. பிள்ளைகளுக்கு கொடுத்து நீங்கள் பாடமாக்கி அவங்களுக்கு கிஃப்ட் கொடுங்க, ஆர்வம் ஊட்டுங்க. இந்த பாடமாக்கி இன்றைக்கு தந்து அவங்களுக்கு நான் கிஃப்ட் தரேன், பெருமதியான கிஃப்ட்டை கொடுங்க. மார்க்கத்துக்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி. அந்த புள்ள ஓதுற டைமுக்கு எங்களுக்கும் நன்மை கிடைக்கும். ஆகவே யாருமே பொடுப்போக்காக நினச்சிட வேணாம். இவ்வளோ நான் இறங்கி உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் இதில் நிறைய பொறுமதி இருக்குது. இதில் நிறைய எங்களுக்கு சந்தோஷம் நிம்மதி இருக்கிற விஷயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஆகவே தொடர்ச்சியாக வரக்கூடிய பயான் நிகழ்ச்சியில் கலந்து
முழுமையான பயனை அடைந்து கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹ்.